வெல்கம் டு வைப் வித் தாது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இத்தனை நாள் நான் ட்ரெடிஷ்னலாக சமைச்சது தான் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். என்னன்னா சோலாபூரி சன்னா பட்டர் மசாலா பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ சோலாபூரிக்கு தேவையான மாவெல்லாம் பிசைஞ்சிக்கலாம். என்னென்ன வேணும்னு பார்த்துட்டு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா வீட்டிலையே சோலாபூரி செஞ்சு நம்ம சாப்பிடலாம். இப்போ மாவு பிசையலாம். பாருங்க, இதுல நான் 3/4 கிலோ மைதா மாவு சேர்த்திருக்கேன். 50 கிராமுக்கு மேல ஒரு 75 கிராம் ரவை சேர்த்திருக்கேன். இது 10ல் 1 பங்கு ரவை இருந்தா போதும். அந்த அளவுக்கு 70 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை இதுல சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துறேங்க. பாருங்க, பேக்கிங் சோடா. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்காங்க. குக்கிங் ஆயில் எது வேணா சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 100 கிராம் தயிர் எடுத்திருக்கு. 100 ml தயிர், இதையும் போட்டுக்கலாம். முதல்ல இந்த உப்பெல்லாம் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இந்த தயிரை ஊத்திக்கலாம். 100 ml தயிர் வச்சிருக்கேன். இந்த சுகர் எதுக்கு போடுறோம்னா நல்லா பூரி சிகப்பா ஆகிறதுக்காக கொடுக்குறோம். தயிர் சேர்த்துறது நல்லா பூரி சாஃப்டா இருக்கிறதுக்காக தயிர் சேர்த்துருக்கோம். ரவை போடுறது கிறிஸ்பினஸ்க்காக ரவை போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம். பூரின்னா எல்லாருக்கும் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பூரின்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் சோளா பூரினா கேட்கவே வேண்டாம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா அது சாஃப்டா பிசைஞ்சுக்கணுங்க. பிசைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த மாவு ஊறணும், ஊற வைக்கணும். அதுக்காக முன்னாடியே ஃபர்ஸ்ட் மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். மாவை நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம். இத ஒரு வெள்ளை ஈர துணியால மூடி வச்சிருங்க. அது ஊறட்டும். பாருங்க, ஒரு வெள்ளை துணியால ஈரம் பண்ணிட்டு அதை அப்படியே மூடி வச்சிருங்க. மாவை ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ சன்னா பட்டர் மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் இந்த மாவு ஊறட்டும். பிசைஞ்சு வச்ச பூரி மாவு ஊறிட்டு இருக்கு. இப்போ நான் 200 கிராம் சன்னாவை 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ஒரு 5-6 விசில் கொடுத்து பாருங்க, நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன். நல்லா குழையிற மாதிரி வேக வச்சு வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான 3 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். 5 தக்காளி, அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை, அப்புறம் ஜீரக பவுடர் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா சுகர், கஸ்தூரி மேத்தி, பட்டர். இதெல்லாம் தேவையான பொருட்கள். இப்ப சன்னா பட்டர் மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்ப அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் சூடாகட்டும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் பட்டரும் நல்லா காயட்டும். தாளிக்கிற சாமான்லாம் போட்டுக்கலாம். காஞ்சிட்டு நம்ம இது போட்டுக்கலாம், மசாலா சாமான்லாம். பாருங்க, மசாலா எல்லாம் பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நல்லா வதங்கணும் வெங்காயம், அப்பதான் டேஸ்டா இருக்கும். நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம். இதுல 4 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்ந்து வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதுக்கு இப்ப தேவையான தக்காளி சேர்த்துக்கலாம்.
இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும். பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. தக்காளி மசிஞ்சிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் சீரக பவுடர், சீரகம் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா பச்சை வாசனை போகணும். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு 10 முந்திரி, ஒரு அரை ஸ்பூன் கசகசா போட்டு பால்ல ஊற வச்சிருக்கேன். இத மையாட்ட அரைச்சுக்கலாம். நம்ம பாருங்க, இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம பாலும் முந்திரியும் ஊற வச்சிருக்கோம். பாத்தீங்களா, பால்ல முந்திரிய அதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, அந்த பாத்திரம் போட்டிருந்தேன், பத்தலன்னு கொஞ்சம் வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கிட்டேன். இப்போ இந்த வெந்த சன்னாவை இதுல போட்டுடலாங்க. அந்த தண்ணியோடவே போட்டுடலாம். பாருங்க, சன்னாவும் இதுல போட்டாச்சு, கலந்தாச்சு. இது ஒரு நிமிஷம் கொதி வரட்டும். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப கசகசா முந்திரி பால்ல ஊற வச்சு அரைச்சேன் இல்லையா, அந்த விழுதை இதுல சேர்த்துக்கலாம். இது ஒரு கிரீமியா நல்லா இருக்கும். அதுக்காக பால்ல முந்திரிய ஊற வச்சு அரைச்சு சேர்த்திருக்கேன். பாருங்க, எவ்வளவு கிரீமியா இருக்கு பாத்தீங்களா. நல்லா கெட்டி கொடுக்கும். முந்திரி போட்டதுனால நல்லா கெட்டி கொடுக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப திக்னஸா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நீங்க தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இப்போ கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட் கொடுக்கும் சுகரும். அதுக்காக கொஞ்சம் சுகர், ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் சேர்த்துறோமே இனிப்பா இருக்கான்னு நினைக்காதீங்க. ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் வேணும்னா கொஞ்சம் சுகர் சேர்த்துனாதான் நல்லா இருக்கும். இப்போ இந்த கஸ்தூரி மேத்திய நம்ம கசக்கி போட்டுடலாம். இதை இப்படி தேய்ச்சிட்டு கஸ்தூரி மேத்திய போட்டுருங்க. சூப்பரான சன்னா பட்டர் மசாலா ரெடி. இப்ப நம்ம ஒரு ஸ்பூன் வெண்ணெய ஸ்டவ் நிறுத்திட்டேன். இப்ப ஒரு ஸ்பூன் வெண்ணெய மேல இப்படி போட்டு விட்டுறலாங்க. கிரீமா இருக்குங்கிறதுக்காக தான் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்திருக்கேன். அப்படியே சூட்டுக்கு உருகும், நல்ல கிரீமியா இருக்கும். ஒரு டேஸ்டான சன்னா பட்டர் மசாலா ரெடி. இப்ப நம்ம சோளா பூரி செஞ்சு இதோட சேர்த்து பரிமாறலாம். பாருங்க, மாவு 1 மணி நேரத்துக்கு மேல நல்லா ஊறி இருக்கு. இப்ப பார்க்கலாம். பாருங்க பாருங்க, மாவு நல்லா ஊறி இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. இத நம்ம உருட்டி போட்டுக்கலாம். கொஞ்சமா எடுத்து உருட்டி போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு பூரிக்கு மாவு இப்படி எடுத்துக்கலாம். மாவு போட்டு தேய்க்க வேண்டாம். கொஞ்சம் எண்ணெயை தொட்டுட்டு பண்ணுங்க. பொரிக்கிற போது மாவு வேஸ்ட் ஆகாத இருக்கும், எண்ணெய் வேஸ்ட் ஆகாத இருக்கும். அதனால நீங்க எண்ணெயை தொட்டு மாவை திரட்டிக்கங்க பூரிக்கு. இப்ப பூரி மாவு திரட்டலாம். ரொம்ப மெலிசா திரட்ட வேண்டாம், ஓரளவு தடிமனா திரட்டிக்கலாம். அப்பதான் உப்பி வரும். பாருங்க, கடை அளவு நம்மளால பெருசா பண்ண முடியாது. நம்ம வீட்டு அதாவது வானிலை அளவு தான் செய்ய முடியும். அதனால இப்ப என்னென்ன போட்டிருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா? மைதா மாவு, ரவை, சர்க்கரை, தயிர், எண்ணெய் 2 ஸ்பூனு, பேக்கிங் சோடா போட்டு திரட்டி இருக்கும். இந்த அளவு பூரி செஞ்சுக்கலாம். இப்ப எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம அந்த பூரிய போடலாங்க.
பாருங்க பூரி பாத்தீங்களா எவ்வளவு நல்லா உப்பி வருதுன்னு. சூப்பரா வந்திருக்கு பாருங்க சோளாப்பூரி. நம்ம வீட்டு கடாய் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்ப வீட்லயே நம்ம இந்த சோளாப்பூரி செய்யலாம். ஆத்யா பூரி சாப்பிட்டு பாருங்க. பார்க்கவே சூப்பரா இருக்கும். இப்படி பிச்சு அப்படி தொட்டு பாருங்க ஹோட்டல் ஸ்டைல் சோளாப்பூரி சன்னா பட்டர் மசாலா ரெடி. இதே போல நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.